வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு 2025 சுக்கிர பகவான் மீனத்தில் பயிற்சியாகும் சமயத்தில் மாளவிய ராஜயோகத்தை உருவாக்குகிறார். இதனால் 6 ராசி மக்களுக்கு சுபிட்சம் தரும் மற்றும் அவர்கள் உயர்ந்த படைப்பாற்றல், தங்களின் மேம்பட்ட உறவுகள் மற்றும் நிதி வளம் பெறக்கூடிய சூழலில் இதனால் ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய இந்த ராசி மக்கள் பயனடைவார்கள் என்று நம்பலாம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025 ஆண்டு ஜனவரி 28, 2025 அன்று சுக்கிர பகவான் மீனத்திற்கு மாறுவதால் ஒரு குறிப்பிடத்தக்க விசேஷ ஜோதிட நிகழ்வை நாம் காண இருக்கிறோம். சோதிடத்தில் உள்ள மகா புருஷ யோகங்கள் ஒன்றான மிகவும் மங்களகரமான மாளவிய ராஜயோகத்தை இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் உருவாக்குவதால் இந்த வான இயக்கம் மிகவும் ஜாதகர்களுக்கு முக்கியமானது. இதனால் ஆடம்பர, அன்பு மற்றும் பொருள் சார்ந்த வசதிகளின் கிரகமான சுக்கிரன் மீனத்தில் உயர்ந்து, அதாவது உச்சத்தில் இந்த சஞ்சாரத்தை குறிப்பாக சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறார். இதனால் சில ராசி மக்கள் அவரின் நேர்மையான செல்வாக்கின் கீழ் பிரகாசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களது வளர்ச்சி, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை நலமாக அனுபவிப்பார்கள். இந்த பயிற்சியால் எந்த ராசிகள் அதிகம் பயனடைவார்கள் என்பதையும் நாம் விரிவாக பார்ப்போம். மாளவிய ராஜயோகம் என்பது சுக்கிரன் தனது உச்ச ராசியில் நல்ல நிலையில் இருக்கும்போது அல்லது ஒரு அட்டவணையில் சாதகமாக இருக்கும்போது ஏற்படுகிறது. இந்த யோகா ஆடம்பரத்தையும் செழிப்பையும் ஒருவரின் வாழ்க்கைக்கு அழகு மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துகிறது. சுக்கிரன் உச்ச ராசியான மீனத்தில் நுழையும் இந்த காலத்தில் இந்த யோகம் உருவாகிறது. இதனால் ஜாதகம் உயர்ந்த படைப்பாற்றல் மற்றும் மேம்பட்ட உறவுகள் மற்றும் நிதி வளம் பெருகி வாழ்கிறார்கள். சுக்கிரன் இந்த உச்ச ராசியில் பயிற்சியில் ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 6 ராசி மக்களுக்கு நலம் பெருகும் என்று குறிப்பிடப்படுகிறது. ரிஷபம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசி இந்த மக்களின் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் சாதகமான விளைவுகளை அனுபவிப்பார்கள். நிதியில் ஸ்திரத்தன்மை இவரது ஜாதகத்தில் இருக்கிறது. மேலும் இந்த நேரத்தில் செய்யப்படும் இவர்கள் முதலீடுகள் நல்ல விதமாக இவர்களுக்கு பலனளிக்கும், உறவுகள் செழிக்கும். மேலும் ஒற்றையர் தங்களின் சிறந்த துணையை கண்டுபிடித்து அவர்களுடன் காதலில் அன்பாக வாழ்வார்கள். இவர்களுக்கு உரிய ஆலோசனை என்பது தங்கள் நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் தனிப்பட்ட உறவுகளை நலமாக வளர்த்துக் கொள்ளுங்கள், முக்கியத்துவம் பெறுவீர்கள். கடகராசி மக்கள் தங்களின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவார்கள். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் தங்கள் வேலையில் ஆக்கப்பூர்வமான வாய்ப்புகளையும் அதற்குரிய அங்கீகாரத்தையும் உருவாக்கி தரும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்துடன் உரிய தருணங்களை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள். உங்களுக்கு ஆலோசனை என்பது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் அன்புக்குரியவர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்தவும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து துலாம். சுக்கிரன் துலாம் ராசி ஆளும் கிரகமாக இருப்பதால் மகத்தான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுக்கு சமூக அந்தஸ்து மற்றும் அது சார்ந்த நிதி ஆதாயங்கள் உயரும் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இவரின் ஆக்கப்பூர்வமான துறைகளில் இருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி கூடும். உறவுகள் ஒரு காதல் தீப்பொறியை காணும். மேலும் இவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லிணக்கம் மேலோங்கும், மற்றவர்களும் மகிழ்ந்து வாழ்வார்கள். ஆலோசனை என்பது இவர்களுக்கு தங்கள் தொழில் தைரியமான முடிவுகளை எடுங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடித்து தழுவுங்கள், நலமாக வாழ்வுகள். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்கள் அன்பு மற்றும் செல்வம் ஆகிய பகுதிகளில் சுக்கிரனின் செல்வாக்கால் ஆதாயமான பயனடைவார்கள். தனிமையில் இருப்பவர்கள் விசேஷமான ஒருவரை சந்தித்து காதலில் விழலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். அதே சமயம் உறவுகளில் இருப்பவர்கள் ஆழமான பிணைப்பை துணையுடன் சேர்ந்து அனுபவிப்பார்கள்.
பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலம் தங்களின் முதலீடுகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு சாதகமானதாக இருக்கிறது. தங்களுக்கு ஆலோசனை என்பது தனிப்பட்ட முறையில் மற்றும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளுக்காக திறந்து காத்திருங்கள், வருவதை கைப்பற்றி முன்னேறுங்கள். அடுத்து மகரம். மகர ராசி மக்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் நிதி முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த நேரத்தில் இவர்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு நல்லதொரு வெகுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் லாபகரமான ஒப்பந்தங்களை கைப்பற்றலாம். இந்த காலகட்டத்தில் தங்களின் தனிப்பட்ட உறவுகளும் மேம்படும். ஆலோசனை என்பது உங்கள் ஆற்றலை நீண்டகால இலக்குகளில் செலுத்தி சமநிலையான அணுகுமுறையை பேணுங்கள், யாவும் நலமாகும். அடுத்து மீனம். மீனத்திற்கு மாணவிய ராஜயோகம் மீன ராசியில் நேரடியாக உருவாகிறது. இது ஒரு உருமாறும் காலமாகும். நிதி வெற்றி, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஆன்மீக நல்லிணக்கம் ஆகியவை தங்களின் அடிவானத்தில் உள்ளது. அவற்றை மறக்க வேண்டாம். கவனமாக இருந்து செயல்படுத்தி மகிழுங்கள். தங்களின் உறவுகள் ஆழமடையும். நீங்கள் எதிரும் நம்பிக்கையும் நேர்மறையும் வெளிப்படுத்தி வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை நலமாகும். தங்களுக்கு ஆலோசனை என்பது இந்த காலகட்டத்தில் தங்களது சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். அது உங்களை எப்பொழுதும் ஏமாற்றாது. நன்மையை அதிகரிக்க எல்லா ராசி மக்களுக்கும் ஆலோசனை என்பது சுக்கிர பகவான் மந்திரங்களை உச்சரிக்கவும், சுக்கிரனின் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க தினமும் ஓம் சுக்கிராய நமக என்று சொல்லுங்கள். வெள்ளை பொருட்களை தானமாக வழங்குங்கள். வெள்ளிக்கிழமைகளில் அரிசி, பால் அல்லது துணி போன்ற வெள்ளை பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். தங்கள் உறவுகளை வலுப்படுத்துங்கள். அன்புக்குரியவருடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள் மற்றும் தனிப்பட்ட பிணைப்புகளை வளர்ச்சி பாதையில் வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். 2025 உங்கள் நிதி பற்றி தெரிந்து கொள்ள சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் செயல்படுங்கள், யாவும் நலமாகும். மாணவிய ராஜயோகம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஜோதிட யோகமாகும். இது சுக்கிரன் உயர்ந்த நிலையில் உச்ச நிலையில் இருக்கும்போது உருவாகிறது. இது ஜாதகரின் ஆடம்பரத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஜாதகர்களுக்கு தருகிறது என்று நம்பலாம். இதனால் மீனம், துலாம், ரிஷபம், கடகம் போன்ற ராசிகள் இந்த பயணத்தின் போது அதிக லாபம் பெறுவார்கள். சுக்கிரன் மந்திரங்களை உச்சரிப்பது, வெள்ளை பொருட்களை தானம் செய்வது மற்றும் நேர்மறையான உறவுகளை வளர்ப்பது இந்த ராசி மக்களுக்கு நன்மை அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.